ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது தமிழ் ஆண்ட்ராய்ட் பாய்ஸ். கற்றுக்கொள்வோம், கற்றுக் கொடுப்போம். நான் உங்கள் நண்பன் சண்முகவேல். ஓகே நண்பர்களே, இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு அப்ளிகேஷன் வந்திருக்கேன் நண்பர்களே. இந்த அப்ளிகேஷனில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னா நண்பர்களே, கொஞ்ச நேரம் இன்டர்நெட் இல்லாத ஃபோனுக்கு ஃப்ரீயாகவும் பேசிக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி ஒரு யூசியர் நம்பர் கொடுக்குறாங்க நண்பர்களே. இந்த நம்பர் நம்ம வாழ்நாள் ஃபுல்லாக வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ ஃபோன் ஃபார்மேட் ஆயிருச்சோ, ஃபோன் தொலைஞ்சிருச்சோ, அதே மாதிரி ஃபோன் இன்னைக்கு புதுசாக ஒரு ஃபோன் வாங்கினாலும் அதே இமெயிலில் கொடுத்து அதே நம்பர் நம்ம கரெக்டாக எடுத்துக்கலாம் நண்பர்களே. இந்த நம்பரை வச்சு நம்ம வாட்ஸ்அப், ஐஎம்ஓ, ஃபேஸ்புக் எதுனாலும் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் நண்பர்களே. நம்ம ஃபோனுக்குள்ள இன்னும் ஒரு சிம் இருக்குது அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிறவனே தான். ஒரு சூப்பராக இருக்குது அந்த அப்ளிகேஷன். சரிங்களா? அதனால தான் இந்த அப்ளிகேஷன் நான் கொண்டு வந்தேன். ஒரு அருமையான ஒரு அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷனுடைய லிங்க் வீடியோக்கு மேலே இருக்கிற நம்பளே நீங்கள் ஃப்ரீயாகவே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணனே உங்கள் இமெயில் கொடுங்க. சரிங்களா? வேறு எதுவுமே கொடுக்கணும், உங்கள் இமெயில் மட்டும் கொடுங்க. இமெயில் கொடுத்தோன்னா இந்த இன்பாக்ஸ், இந்த இருக்கும் தான் இமெயில் இன்பாக்ஸ், இதுக்கு உங்களுடைய வெரிஃபிகேஷன் கோடு நம்பர் வரும். சரிங்களா? இதுக்கு ஒரு 4 நம்பர் வெரிஃபிகேஷன் கோடு நம்பர் வரும். இது மாதிரி நான் ஒரு 4-5 எத்தனை அக்கௌண்ட் வச்சிருக்கீங்களோ அத்தனை அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் நம்பர் மாற்றி நீங்கள் இமெயில் மாற்றி போட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா? இது மாதிரி ஒரு 4 நம்பர் கொடுப்பாங்க, வெரிஃபிகேஷன் கோடு நம்பர். இந்த நம்பர் நீங்கள் எடுத்து போட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஃபர்ஸ்ட் நேம் கேட்கும், ஃபர்ஸ்ட் நேம் கொடுத்துருங்க. லாஸ்ட் நேம் கேட்கும், லாஸ்ட் நேம் கொடுத்துருங்க. அந்த இமெயில் அங்கே வந்துடும். நீங்கள் கொடுத்த இமெயில் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அது கீழே பாஸ்வேர்டு கேட்டால் பாஸ்வேர்டு கொடுத்துருங்க. கொடுத்து நீங்கள் ஓப்பன் பண்ணனா ஓப்பன் ஆயிரும். சரிங்களா? இதே மாதிரி ஓப்பன் ஆயிரும். சரிங்களா? பாருங்க, இப்போ கால் சிம்பிள் இப்போ பாருங்க, கீபோர்டு இருக்கு. கீபோர்டில் 10 கிரெடிட்ஸ் ஃப்ரீயாக கொடுப்பாங்க. இதை வச்சு நம்ம ஃப்ரீயாக பேசிக்கலாம். மாதம் நம்மளுக்கு 10 கிரேட்ஸ் ஏற்றிக்கிட்டே இருப்பாங்க. சரிங்களா? மாதம் 10 கிரேட் ஏற்றுவாங்க. அதுக்கடுத்து நீங்கள் இப்போ வாட்ஸ்கால், ஐஎம்ஓ, ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப் ஏதாவது நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதோடைய வெரிஃபிகேஷன் கோடு நம்பர் இந்த இதில் தான் வரும், மெசேஜில். சரிங்களா? அதுக்கடுத்து உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் எல்லாம் இதில் வரும். இந்த இருக்கு பார்த்தீங்களா, மை நம்பர்ஸ், இதே எனக்கு கொடுத்த ஃப்ரீ நம்பர். இந்த நம்பரை வச்சு நீங்கள் என்னம்னாலும் ஓப்பன் பண்ணிக்கலாம், வாழ்நாள் ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு அப்ளிகேஷனாக இருக்குது. சரிங்களா? அதுக்கடுத்து 3 புள்ளி மாதிரி சைடில் மேலே இருக்கு பார்த்தீங்களா, அதை நீங்கள் டச் பண்ணுங்கள். டச் பண்ணி செட்டிங்ஸில் போங்க. செட்டிங்ஸில் போனோன்னா பாருங்கள் நண்பர்களே, நான் இப்போ பாருங்கள், ஃபர்ஸ்ட் நேமு சண்முகவேல்னு கொடுத்துருக்கேன், 2வது நேமு ஃபாத்திமான்னு கொடுத்துருக்கேன். அதுக்கடுத்து என்னுடைய ஃபோன் நம்பரு, அவங்க கொடுத்த ஃப்ரீ நம்பரு, அதுக்கடுத்து என்னுடைய இமெயில். சரிங்களா? இப்போ ஓப்பன் பண்ணி 2 நாள் ஆகுது. 28 நாள் கழிச்சு மறுபடியும் 10 கிரேட் எனக்கு ஏற்றுவாங்க. சரிங்களா? அதுக்கு பிறகு கிரேட்ஸ்ன்ற பார்த்தீங்களா, அதை நீங்கள் டச் பண்ணுங்கள். டச் பண்ணுன்னா பாருங்கள் நண்பர்களே, பாருங்கள் எனக்கு 10 கிரேட்ஸ் கொடுத்தது இருக்குது. இப்போ பாருங்கள், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். பார்த்தீங்களா? அது கீழே காட்டும். இது கீழே பச்சை கலரில் கீழே வருதுல ஏரன் கிரேடு, அதை நீங்கள் டச் பண்ணுங்கள். ஏரன் கிரேடை டச் பண்ணுன்னா உங்களுக்கு நிறைய அப்ளிகேஷன் கொடுப்பாங்க. அந்த அப்ளிகேஷனை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணால் உங்களுக்கு இதில் மூலியமாக நம்ம ஃப்ரீயாக கிரேடு சேர்த்து நம்ம பேசிக்கலாம். சரிங்களா? இன்டர்நெட் இல்லாத ஃபோனுக்கு நம்ம ஃப்ரீயாகவும் பேசிக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு சூப்பராக இருக்குது இந்த அப்ளிகேஷன். சரிங்களா? சூப்பரான ஒரு அப்ளிகேஷனாக இருக்குது. அதே மாதிரி நான் இந்த மாதிரி ஃப்ரீ காலு இந்த மாதிரி ஏதாவது வெளியிடும் போது மை கான்டாக்டில் இந்த மாதிரி காட்டுறோம் பார்த்தீங்களா, அப்போயில நம்பரை மார்க் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு தேவையில்லாமல் ஃபேமிலி, பாய் ஃப்ரெண்டு, கேர்ள் ஃப்ரெண்டு, இந்த மாதிரி அம்மா அப்பா யாரோட நம்பர் கான்டாக்டில் இருக்கோ அதை எடுத்துகிட்டு போய் அந்த நம்பரை மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் அவங்களுக்கு போய் ஃபோன் பண்ணிவிட்டு மெசேஜ் பண்ணிவிட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணுறீங்களாம். சரிங்களா? அது ஒரு கெட்ட பழக்க நண்பர்களே. அந்த மாதிரி தயவுசெய்து பண்ணாதீங்க. அந்த மாதிரிலாம் தயவுசெய்து பண்ணாதீங்க. அது நல்ல பழக்கம் கிடையாது. சரிங்களா? எதாக இருந்தாலும் என்னைகிட்ட பேசணும் அப்படின்னா நீங்கள் நேரம் நீங்கள் என்னுடைய வாட்ஸ்அப்லேயே ஃபோன் பண்ணி நீங்கள் எதாக இருந்தாலும் பேசிக்கலாம். உங்களுடைய டவுட்டை நான் கிளியர் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இப்போ சமீப காலத்தில் கூட ஒரு ஏர்டெல்கான ஒரு ஃப்ரீ கால் விட்டுருந்தேன். எங்கள் அப்பாவோட ஃபோன் நம்பரை போட்டு அந்த கீபோர்டில் அடித்து நான் ட்ரை பண்ணி காட்டினேன். அந்த நம்பரை எடுத்து போய் எங்கள் அப்பாவுக்கு மெசேஜ் பண்ணியிருக்கீங்க. அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க தயவுசெய்து. சரிங்களா? அது ஒரு கெட்ட பழக்கம். சரிங்களா? அவங்களுக்கு மனசு கஷ்டமாக இருக்கும் இல்லையா, தேவையில்லாமல் ராங் நம்பர் எதுக்கு வருது அப்படின்ட்டு. இந்த மாதிரி மை நம்பர் இந்த மாதிரி கொடுப்பாங்க. அந்த நம்பரை வச்சு நம்ம வாட்ஸ்அப், ஐஎம்ஓ, எதுனாலும் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃபேஸ்புக் கூட ஓப்பன் பண்ணிக்கலாம். ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு அப்ளிகேஷன். இப்போ இந்த நம்பரை வச்சு நான் ஒரு வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இதே நம்பரை வச்சு நான் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இது மாதிரி வாட்ஸ்அப் கூட நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, கீழே காட்டுது பார்த்தீங்களா, அந்த நம்பர் தான் வாட்ஸ்அப். சரிங்களா? அது மாதிரி நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். அது மாதிரி எதனாலும் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு அப்ளிகேஷன். சரிங்களா? அடுத்த ஒரு நல்ல ஒரு அப்ளிகேஷனோட கண்டிப்பாக சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பர் சண்முகவேல். ஓகே, தேங்க்யூ.